ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஏஷியன் ட்ராமா சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் தி 8 ஷோவோட 4th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 4 இந்த இடத்துக்கு வரதை காமிக்கிறாங்க. வந்த உடனே அவன் நம்பர் 8 சூஸ் பண்ணிட்டு உள்ளே போகிறதுக்காக போகிறான். ஆனால் என்ன யோசிச்சான்னு தெரியல, திரும்ப வந்து நம்பர் 4 சூஸ் பண்ணிட்டு அந்த இடத்துக்குள்ளே போயிடுறா. உள்ளே போன உடனே அவளுக்கு தேவையான பொருள் வாங்குறா. அப்படி வாங்கும்போதே இங்கே 100 மடங்கு அதிகமாக காசு கொடுத்து தான் வாங்கணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறா. அப்படியே தி 8 ஷோ அப்படின்னு போட்டு 4th எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் எபிசோடில் நம்பர் 8 அவள் ரூமில் போய் லாக் பண்ணதுக்கு அப்புறமா சாப்பாடு தண்ணின்னு யாருக்குமே கொடுத்துருக்க மாட்டா. அதோட அந்த எபிசோட் முடிஞ்சிருக்கும். இப்போ அதுல இருந்தா கண்டினியூ பண்றாங்க. இப்போ எல்லாருமே சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் இல்லாம இவங்களுக்கு தண்ணி கூட அவ அனுப்புறதில்ல. அதனால எல்லாருமே ரொம்பவே டயர்ட்ல இருக்காங்க. நம்பர் 4 8ஓட ரூம் வாசல்ல நின்று தயவு செஞ்சு கதவை தொற அப்படின்னு சொல்லி கெஞ்சுறா. ஆனா அவ வெளியில வர மாதிரியே தெரியல. உடனே கீழே வந்து என்ன நான் மட்டும்தான் கெஞ்சணுமா, நீங்களாம் வந்து கெஞ்ச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு உடனே நம்பர் 6 நீ தானே எல்லாரையும் விட்டு 8க்கு ஓட் போட சொன்ன, அப்ப நீ தான் போய் கெஞ்சணும், நம்மளுக்கு மேல இருக்கிறவங்கள பகச்சுக்கிட்ட இதான் தண்டனை அப்படின்னு சொல்றாரு. அவ 8 சூஸ் பண்ணா அதுக்காக நம்ம எல்லாரும் அவளுக்கு அடிமையா இருக்கணுமா, நான் மட்டும் 8th ஃப்ளோரை சூஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த மாதிரிலாம் நடந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 4 சொல்றா. இப்படி எல்லாருமே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது நம்பர் 8 திடீர்னு வந்து தண்ணியும் சாப்பாடும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. எல்லாரும் பாத்தீங்களா 8th ஃப்ளோர் நம்மளுக்காக சாப்பாடும் தண்ணியும் கொண்டு வந்திருக்காங்க, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 5 கூப்பிடுறாங்க. நீங்க ரூமை விட்டு இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க அமௌண்ட்டை கட் பண்ணிடுவாங்களே, பரவாயில்லையா அப்படின்னு கேட்கறாங்க. பரவாயில்ல, எனக்கு தான் நிறைய அமௌண்ட் போடுறாங்களே அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறமா எல்லாரும் போய் சாப்பிட்றாங்க. உடனே நம்பர் 5 எல்லாரும் பார்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா இது எல்லாமே ஒரு இல்யூஷன் தான். இவங்க இங்க கஷ்டப்படுறத பார்த்து என்ஜாய் பண்ணி அதுக்குமே எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த நம்பர் 2 கடுப்பாகி சாக்க போற நேரத்துல நம்ம பணத்தை மட்டும் வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டைம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இந்த ஷோவையே முடிச்சிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்கு நம்பர் 6 ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இருந்தாலும் அவரையும் மீறி இவங்க போய் யூஸ் பண்றதுக்கு போறாங்க. அப்ப நம்பர் 1 வந்துட்டு கெஞ்சுறாங்க, என்னால 1 பில்லியன் இல்லாம கண்டிப்பா இந்த இடத்த விட்டு போக முடியாது, என்ன ஆனாலும் சரி எனக்கு அந்த 1 பில்லியன் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டாலும் இங்க இருந்து வெளில போனதுக்கு அப்புறமா வாங்கின கடனை கண்டிப்பா அடைச்சாகணும், அதுவும் பெரிய கஷ்டம் தான், அதனால எப்படியாச்சும் இங்க இருந்தே ஆகணும் அப்படின்னு நம்பர் 3 யோசிச்சுட்டு உங்க ரூம்ல இருக்கிற எல்லா வேஸ்ட்டையும் என் ரூமுக்கு அனுப்புங்க, அதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு நம்பர் 3 சொல்றாரு. நம்பர் 1ஆல ஓட முடியல அப்படிங்கிறதுனால அவர் தானே நம்ம வேஸ்ட் எல்லாம் வச்சுக்கிட்டாரு. இப்போ பெர்ஃபார்மன்ஸ்ல நான் தான் ரொம்ப கேவலமா பண்ணியிருக்கேன், அதனால அவர் பண்ண மாதிரியே நான் தான் கண்டிப்பா இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 3 மனசே வராம சாப்பாடு தண்ணிக்காக அவர் ரூம்ல எல்லா வேஸ்ட்டையும் அனுப்புறதுக்கு ஒத்துக்கிறாரு. நானும் இதை ஒத்துக்கிறேன், நானும் அவரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 4ம் வாலண்டியரா வரா. நம்பர் 3க்கு அப்புறமா நானும் தான் கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணேன், அதுவும் இல்லாம நம்பர் 8க்கு ஓட் போட சொல்லி நான் தான் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணேன், அதனால நானும் நம்பர் 3யும் சேர்ந்து எல்லாரோட வேஸ்ட்டையும் எங்க ரூம்லயே வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றா. இப்போ நம்பர் 3யும் 4ம் 8 கிட்ட போயிட்டு கன்வின்ஸ் பண்ணி அவளை எப்படியாவது கதவை திறக்க வைக்கலாம் அப்படின்னு போறாங்க. அப்ப நம்பர் 7 நீங்க போக வேண்டாம், நானே உங்களுக்கு பதிலா போய் பேசுறேன் அப்படின்ட்டு போறாரு. இன்னும் ஒரு நாள் தண்ணியும் சாப்பாடும் இல்லாம இருந்தோம்னா கண்டிப்பா எங்க நிலைமை ரொம்பவே மோசமாயிடும், நான் ஒத்துக்கிறேன், டேலண்ட் ஷோல நீங்க தான் அதிகமான டைம் ஸ்கோர் பண்ணீங்க, ஆனாலும் உங்கள்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டது எங்க தப்பு தான். நம்பர் 3யும் 4ம் வாலண்டியரா வந்து நம்ம எல்லாரோட வேஸ்ட்டையும் அவங்க ரூம்ல வச்சுக்கிறதா ஒத்துக்கிட்டாங்க, அவங்க உங்கள்கிட்ட சாரி கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவ டோரே ஓபன் பண்றா. இப்போ நம்பர் 7 மட்டும் 8ஓட ரூம்குள்ள போறாரு. அங்க போன உடனே எல்லாரும் என் மேல செம கடுப்புல இருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல நீங்க கோவமா இருப்பீங்கன்னு தான் அவங்க எல்லாம் கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்பர் 7 சொல்றாரு. பரவாயில்ல, இப்பயாச்சும் புரிஞ்சுக்கிட்டாங்களே, நான் உங்களுக்கு தண்ணி சாப்பாடு இதெல்லாம் கொடுக்காதனால டைம் எப்படியும் அதிகமாக்கிருப்பாங்க, கரெக்ட் தானே, அதனால எனக்கு எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் வேணும், ஏற்கனவே வச்சிருக்க ட்ரெஸ்லாம் எனக்கு போர் அடிச்சிருச்சு அப்படின்னு இவ சொல்றதுக்கு நம்பர் 7 ஒத்துக்கிறாரு. நான் ஒரு கேம் யோசிச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கறது இவ சொல்றா. இப்போ ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா ஆர்டர் பண்ணி இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு 1 4 5 6 இவங்க 4 பேருமே சேர்ந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு ஜாலரா போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவ இப்படி பண்றது 2 3 7 இவங்க 3 பேருக்குமே பிடிக்கல. நம்பர் 2 விட்டா போயிட்டு அவள்கிட்ட சண்டையே போட்டுருவாங்க. ஆனா நம்பர் 7 தான் அவளை சமாதானப்படுத்தி வச்சிருக்காரு. நம்ம மட்டும் சாரி கேட்காம அவள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பா அவ இதை விட பெருசா ஏதாவது பண்ணுவா, அவளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல, சாப்பாடு தண்ணி எல்லாமே அவ ரூமுக்கு கொடுத்துருவாங்க, ஆனா நம்மளுக்கு அவகிட்ட இருந்து தான் கிடைக்கும், அதனால கண்டிப்பா நம்ம அவள்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போய் ஆகணும், இல்லைன்னா நம்மள அடிமை மாதிரி தான் அவன் நடத்துவா அப்படிங்கிறத நம்பர் 7 சொல்றாரு. ஆமா, இவர் சொல்றதும் கரெக்ட் தான், நல்ல வேலை அவளுக்கு ட்ரெஸ் மேல தான் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஒருவேளை 8th ஃப்ளோர்ல இருக்கிறவங்க சோத்து முட்டையா இருந்தாங்கன்னா சாப்பாட்டுக்கே கீழே இருக்கிறவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்கணும், அதுவும் இல்லாம 7th ஃப்ளோர் மாதிரி ஒரு அறிவாளியான ஆளு நம்ம டீம்ல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 3 கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறாரு. இப்போ எல்லாருக்குமே சாப்பாடு கிடைச்சிருச்சு, ஏதோ சாப்பாடே இது வரைக்கும் பார்த்தது இல்லாத மாதிரி அவ்வளவு சந்தோஷமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் சந்தோஷத்துல நம்பர் 3க்கு அழுகே வந்துருது. வாழ்க்கைனா இதாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா சாப்பிட்டுட்டு படுத்து கிடக்கும் போது ஏதோ அனுப்பி விடுறாங்க அந்த பாக்ஸ்ல. என்னன்னு போய் பார்த்தா எல்லாரோட வேஸ்ட்டையும் இவர் வாங்கிக்கிறேன்னு சொன்னார்ல, அதனால எல்லாருமே கீழே அனுப்பியிருக்காங்க. இங்க இருக்க எனக்கு பணம் அதிகமாக தான் கிடைக்கும், அதனால இதெல்லாம் பண்றதுல தப்பே கிடையாது அப்படின்னு அந்த வேஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. நானும் நம்பர் 4ம் சேர்ந்து இதெல்லாம் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனா நம்பர் 4 எல்லாத்தையுமே கீழே அனுப்பிட்டான்னு நினைக்கிறேன், அவ பாதி எடுத்துக்கிட்டானா எப்படி எனக்கு மட்டும் இவ்வளவு வேஸ்ட் சேர்ந்திருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. இவர் நினைச்ச மாதிரியே நம்பர் 4 எந்த வேஸ்ட்டையும் அவ எடுத்துக்காம எல்லாத்தையுமே கீழே அனுப்பி விட்டுருக்கா. அது மட்டும் இல்ல, சாப்பிட்ட சந்தோஷத்துல உன்னை நீ நம்பினா உன்னால எதை வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு ஸ்டிக்கர்
ஸ்டிக்கி நோட்ல குவாட்ஸ்லாம் எழுதி அதை ரூம் ஃபுல்லா ஒட்டி வச்சிட்டு இருக்கா. நம்பர் 8 ஏதோ கேம் ஐடியா வச்சிருக்கதா சொல்லியிருப்பா. இப்போ அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. இவ சொல்ற இந்த கேம் அடல்ட்லாம் விளையாடுற கேம் தான், அதுக்கு எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அதுலயும் நம்பர் 3க்கு தெரியுது இவளுக்கு ஜால்ரா போட்டா மட்டும்தான் இங்க இருந்து நம்ம ஈஸியா அந்த பணத்தெல்லாம் ஏர்ன் பண்ணி எடுத்துட்டு போக முடியும்னு. அதனால வாவ் செம்ம ஐடியா, எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் வருது, உண்மையிலே நீங்க ரொம்பவே டேலண்டானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜால்ரா போடுறாரு. இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுல குட்டி குட்டி பால்ஸ் வச்சிருப்பாங்க. அதுல ஒரு பால்ல மட்டும் கேன்னு மார்க் பண்ணிருப்பாங்க, மற்ற எல்லாத்துலயும் 1ல இருந்து 7 வரைக்கும் நம்பர் எழுதி வச்சிருப்பாங்க. எல்லாருமே ஒரு ஒரு பால் எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறதுல ஒருத்தவங்களுக்கு மட்டும் கேன்னு மார்க் பண்ண பால் வந்திருக்கும். அப்படி யாருக்கு அந்த பால் வந்திருக்கோ அவங்க ரேண்டமா 2 நம்பரை சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுக்கலாம். இதுதான் நம்பர் 8 சொன்ன கேம். அப்படி இந்த கேமை ஒரு டைம் ட்ரையல் மாதிரி விளையாடி பார்க்கறாங்க. அதுல நம்பர் 3 எடுத்த பாலோட நம்பரும் 3 தான். இந்த 3ன்ற நம்பர் நம்மளோட தலையெழுத்திலே எழுதி இருக்க போல இருக்கு அப்படின்னு அவர் செம கடுப்பாயிடுறாரு. இந்த ரவுண்ட்ல கேன் மார்க் பண்ண பால் நம்பர் 5க்கு தான் கிடைச்சிருக்கு. அவங்க நம்பர் 2, 5 இவங்க 2 பேரையும் சூஸ் பண்ணி இவங்க 2 பேருமே அடுத்த ரவுண்டு முடிகிற வரைக்கும் கையை ஒன்றா பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் விடாம அப்படின்னு டாஸ்க் கொடுக்குறாங்க. உடனே நம்பர் 4 இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்லாம் கொடுக்கக்கூடாது, இது ஒரு அடல்ட் கேம், அது தெரியும்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியும், ஆனால் நான் இதுதான் ஃபன்னியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்பர் 5 சொல்லிடுறாங்க. இப்போ யார் அந்த 2, 5 அப்படின்னு பார்த்தா நம்பர் 7ம் 6ம் தான். அவங்க 2 பேருமே கையை பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுலேயும் நம்பர் 6க்கு அவரோட கையை பிடிச்சிருக்கிறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஆனால் நம்பர் 4, 5ம் இதை ஃபன்னியாக எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரவுண்டில் நம்பர் 4க்கு தான் கேன் மார்க் பண்ண பால் கிடைக்குது. அவன் நம்பர் 6, 7ஐயும் சூஸ் பண்ணி அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறா. 6ம் 7ம் சூஸ் பண்ணது நம்பர் 5 அப்புறம் 1 தான். கொடுத்துருக்க டாஸ்க்காக 1ம் 5ம் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதை பார்க்குற சில பேர் என்ஜாய் பண்ணுறாங்க, கொஞ்சம் பேருக்கு எம்பாரசிங்காக ஃபீல் ஆகுது. 2 ரவுண்டு விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா டைம் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா 1 hour 30 minutes தான் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ரவுண்டில் நம்பர் 8க்கு தான் கேன் மார்க் பண்ண பால் கிடைச்சிருக்கு. அவ 7 அப்புறம் 3 இவங்க 2 பேரையும் சூஸ் பண்ணுறா. இப்போ கூட நம்பர் 3க்கு 3ன்னு மார்க் பண்ண பால் தான் கிடைச்சிருக்கு. 7ன்னு மார்க் பண்ண பால் நம்பர் 2க்கு கிடைச்சிருக்கு. இவங்க 2 பேரையுமே கிஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு நான் ஒத்துக்கலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 2 கேட்குறாங்க. அப்படின்னா நம்பர் 2 அப்புறம் 2ன்னு மார்க் பண்ண பால் யாருக்கு வந்திருக்கோ அவங்க 2 பேரும் சேர்ந்து ரெஸ்லிங் பண்ணணும் அப்படின்னு டாஸ்க் கொடுத்துட்றா. இந்த மாதிரி வைலண்டான விஷயம்லாம் நடக்கக்கூடாதுன்னா நம்பர் 7 ஆரம்பத்துல இருந்தே ரொம்பவே ஜாக்கிரதையா இருந்திருப்பாரு. ஆனால் இப்போ அதுவே நடக்க போகுது. இதில் 2ன்னு மார்க் பண்ண பால் வேற நம்பர் 6க்கு தான் கிடைச்சிருக்கு. ஏற்கனவே இவங்க 2 பேருக்கும் செட் ஆகாது. இப்போ ரெஸ்லிங்னு வந்த உடனே நம்பர் 2 6 போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே டேலண்ட் ஷோல டைல்ஸ் எல்லாம் உடைச்சிருப்பாங்க நம்பர் 2. அப்போ அவங்க கை கொஞ்சம் மோசமாயிருக்கும். இப்போ அந்த கையோடையே நம்பர் 6 அடிச்சோடனே அவங்களுக்கு அந்த கை இன்னும் கொஞ்சம் மோசமாயிடுது. இதை நோட் பண்ண நம்பர் 6 இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்பர் 2வையே பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். அப்படி இவங்க 2 பேரும் சண்டை போட்டதுக்கு 50 hours கொடுக்குறாங்க. எல்லாருமே நம்பர் 6 கிட்ட வந்து இது ஒரு கேம் தானே, அப்புறம் எதுக்கு நம்பர் 2வை போட்டு இப்படி அடிச்சிங்கன்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நம்பர் 2வோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, சண்டைனா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு அலட்சியமா நம்பர் 6 சொல்றான். மற்ற கேமை விட இந்த கேம் கொஞ்சம் சேஃபா ஃபன்னியா இருக்கும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்த ரவுண்டை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாருக்கும் கொஞ்சம் பயமா இருக்கு. அதனால நம்பர் 7 இதுக்கப்புறம் எந்த வயலண்டான ஆக்டிவிட்டியும் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு நம்பர் 8 அப்படி நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு டைம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும், சண்டை போட்டால் மட்டும்தான் டைம் அதிகமாகும்னு அவ சண்டை போடுறதுக்கு சப்போர்ட் பண்றா. உடனே நம்பர் 4 டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணாதவங்களுக்கு நம்ம ஏன் பெனால்ட்டி கொடுக்க கூடாதுன்னு கேட்கறா. அப்படி நம்ம ரூல்ஸ் வச்சோம்னா எல்லாருமே டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பெனால்ட்டியே ரொம்ப பயங்கரமா இருந்தா கண்டிப்பா டாஸ்க் பண்ணுவாங்கன்னு சொல்றா. ஏதோ யூடியூப்ல பார்த்ததா சொல்லி டீசர் கன் ஆர்டர் பண்ணிருக்கா. இது ஒன்றும் ரொம்ப மோசமாலாம் இருக்காது, லைட்டா ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. ஏற்கனவே இதை நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா அப்படின்னு பயத்துல நம்பர் 1 கேட்கறாங்க. இல்ல நாளா ட்ரை பண்ணதில்லை அப்படின்னு நம்பர் 4 சொல்றா. இந்த ஐடியா நம்பர் 8க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால அவளும் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறா. உடனே நம்பர் 6 அந்த டீசர் கன்னை வாங்கி ஆன் பண்ணி பார்க்கறாரு. அது அந்த அளவுக்குலாம் பயங்கரமா இல்ல, அதனால சண்டை போடுறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ரூம்ல உட்காந்து இந்த பனிஷ்மெண்ட் கிடைக்க நம்மளுக்கு எவ்வளவு சான்ஸ் இருக்குன்னு நம்பர் 3 கணக்கு போட்டு பார்க்கறாரு. இது ஒன்றும் அந்த அளவுக்கு மோசமா இருக்கும்னு தோணல. ஒருவேளை மோசமா இருந்தா போலீஸ் எப்படி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு முன்னாடி யாருக்காவது பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சுன்னா இது எந்த அளவுக்கு மோசமானதுன்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நம்பர் 3 யோசிச்சு பார்க்கறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே எல்லாருமே கேம் விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க. ஆனா நம்பர் 2ஆல வர முடியாது, அவன் நிலைமை ரொம்பவே மோசமா இருக்குன்னு 5 சொல்றாங்க. ஆனா இந்த நிலைமையிலையும் நம்பர் 2 கேம் விளையாடுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த வாட்டியாச்சும் நம்ம கேன்னு மார்க் பண்ண பாலை எடுத்துருக்கோமா அப்படின்னு ஆர்வமா நம்பர் 3 பாக்குறாரு. ஆனா அது 4ன்னு மார்க் பண்ண பால் தான். அப்போ யாருக்கு கேன்னு மார்க் பண்ண பால் வந்திருக்குன்னு பார்த்தா நம்பர் 8க்கு தான். அவ கரெக்டா நம்பர் 5 அப்புறம் 3 இவங்க 2 பேருக்கும் அடல்ட் டாஸ்க் கொடுக்குறா. ஆனா அதுக்கு நம்பர் 3 ஒத்துக்காம நான் பெனால்ட்டியே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. எதை நான் முதல்ல அனுபவிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அதை நானே முதல்ல அனுபவிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, இது ஒன்றும் அந்த அளவுக்குலாம் மோசமா இருக்காது அப்படின்னு பயந்துகிட்டே இவர் உட்காந்துருக்காரு. ஆனா கரெக்டா அந்த ஷாக் வச்ச உடனேயே நம்பர் 3 மயங்கியே விழுந்துடுறாரு. எல்லாரும் வந்து பாக்குறாங்க, ஏதோ தண்ணி மாதிரி வருது, என்னன்னு பார்த்தா இவர் மயக்கத்துல சுச்சுவே போயிடுறாரு. நம்பர் 3யோட நிலைமையை பார்த்து எல்லாருமே அரண்டு போய் நிக்கிறாங்க. இவங்க டீசர் கன் யூஸ் பண்ணனால 60 hours கொடுத்துருக்காங்க. மயங்கி இருக்கிற நம்பர் 3 கூட 1, 2, 5 இவங்க 3 பேரும் உட்காந்து இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல நம்பர் 3 கண் முழிச்சிடுறாரு. என்ன ஒரே ஈரமா இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா அவருக்கே தெரிஞ்சிருது அவர் மயக்கம்
மயக்கம் போடும்போது சுச்சு போயிட்டாரு அப்படின்னு. ஏற்கனவே ரொம்ப அசிங்கமா போச்சு அப்படின்னு நம்பர் 3 யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு இவங்க 3 பேர் கேட்குறாங்க. இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு எல்லாரையும் துரத்தி விட்டதுக்கு அப்புறமா இனிமேல் எந்த டாஸ்காக இருந்தாலும் அதை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடணும், இந்த பனிஷ்மெண்ட்டை வாங்கிடவே கூடாது, இந்த பனிஷ்மெண்ட்டை அனுபவிச்சவனுக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும் அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்பிக்கிறாரு. இப்போ நெக்ஸ்ட் டேவும் அந்த கேம் விளையாடுறாங்க. இந்த வாட்டியாச்சும் கேன்னு மார்க் பண்ண பால் வந்திருக்கா நம்பர் 3 பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு 5னு மார்க் பண்ண பால் தான் வந்திருக்கு. கேன்னு மார்க் பண்ண பால் நம்பர் 4க்கு தான் வந்திருக்கு. அவ சூஸ் பண்ணுற நம்பரில் 2ம் 6ம் தான் இருக்காங்க. என்ன இந்த வாட்டி சண்டை போடணுமா அப்படின்னு 2 கேட்டோன்னே, சண்டைலாம் போட வேணாம், நான் காயின் டாஸ் பண்ணுவேன், அதில் யார் தோற்று போறீங்களோ அவங்களுக்கு பெனால்ட்டி உண்டு அப்படின்னு சொல்கிறா. இப்போ காயினும் டாஸ் பண்ணுறாங்க. அதில் தோற்று போகிறது நம்பர் 2 தான். அதனால நம்பர் 6 2க்கு பெனால்ட்டி கொடுக்குறாரு. நம்பர் 3 மாதிரியே இவங்களும் மயக்கம் போட்டு விழுந்தோன்னே சுச்சு போயிடுறாங்க. ஆனால் இந்த வாட்டி ரெடியாக மாப்பு பக்கெட்லாம் வச்சு நம்பர் 5 க்ளீன் பண்ணிடுறாங்க. இந்த வாட்டி இவங்களுக்கு 2 நாளுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. அதனால நம்பர் 8 ஜாலியாக இருக்கா. முதல்ல இவன் மேலே டீசர் கண்ணை யூஸ் பண்ணணும் அப்படின்னு செம்ம கடுப்பில் நம்பர் 3 யோசிச்சு பார்க்குறாரு. இதோட இந்த கேம்குள்ளே வந்து 30 நாள் ஆச்சு. இந்த கேம் விளையாட ஆரம்பிச்சு 3 நாள் ஆச்சு. இந்த வாட்டியாவது கேன்னு மார்க் பண்ண பால் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நம்பர் 3 ஆர்வமாக பார்க்குறாரு. ஆனால் இந்த வாட்டியும் அவருக்கு 7னு மார்க் பண்ண பால் தான் வந்திருக்கு, கே கிடைக்கல. கரெக்டாக இந்த டைமும் 8க்கு தான் கேன் மார்க் பண்ண பால் கிடைச்சிருக்கு. இவளுக்கு மட்டும் எப்படி ஆரம்பத்துலேருந்தே எல்லாமே லக்காவே அமையுது அப்படின்னு நம்பர் 3 யோசிச்சு பார்க்குறாரு. அதுக்கப்புறமா இப்போ அவள் 2 நம்பர் சூஸ் பண்ணுறா. என்னை சூஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு நம்பர் 3 பயங்கரமாக வேண்டிக்கிறாரு. இருந்தாலும் அவள் சூஸ் பண்ணுறதுல நம்பர் 2 3 இவங்க 2 பேரும் தான் மாட்டுறாங்க. இவங்களுக்கு கொடுத்துருக்க டாஸ்க் என்னன்னா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அரைஞ்சுக்கணும். வழி தாங்க முடியாமல் யார் சரண்டர் ஆகுறாங்களோ அவங்களுக்கு பெனால்ட்டி கிடைக்கும். ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னா 2 பேருமே டீசர் கன்னை அனுபவிச்சிருக்காங்க. அதனால 2 பேருமே ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டாங்க. நம்பர் 2 தான் ஃபர்ஸ்ட் அரையிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்படியோ நம்பர் 3 சமாளிச்சிடறாரு. ஆனால் செகண்ட் டைம் அரையும் போது அவருக்கு மண்டையே கலங்கிருது. அதனால அவர் பெனால்ட்டியே எடுத்துக்கிறதா சொல்லிடுறாரு. ஃபர்ஸ்ட் டைம் எப்படி இவருக்கு பெனால்ட்டி கொடுக்கும்போது மயக்கம் போட்டு உச்சா போனாரோ அதே மாதிரி இந்த டைமும் மயக்கம் போட்டு சுச்சு போயிடுறாரு. நம்பர் 5ம் ரெடியாக மாப் வச்சு அந்த இடத்தையே க்ளீன் பண்ணிடுறாங்க. சரி, 2வது தடவையும் நம்ம இதை அனுபவிச்சிட்டோமே அப்படின்னு நம்பர் 3 ரொம்பவே சோகமா அவரோட ரூம்ல இருக்காரு. அப்போ யாரோ கதவை தட்டுறாங்க. கண்டிப்பாக நம்பர் 2வாக தான் இருக்கும், என்கிட்ட சாரி கேட்கறதுக்காக தான் வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு பரவாயில்ல இருக்கட்டும் நம்பர் 2 அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதுக்காக வரல, நம்பர் 1 தான் ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, அதுக்காக தான் நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 1 2 3 இவங்க 3 பேருமே நம்பர் 3யோட ரூமில் தான் இருக்காங்க. நம்ம விளையாடுற அந்த கேம் நேர்மையாக தான் விளையாடுறோன்னு உங்களுக்கு தோணுதா அப்படின்னு நம்பர் 3யை பார்த்து கேட்குறாரு. ஆனால் நம்பர் 3க்கு எதுவுமே புரியல. சரி நான் காயின் டாஸ் பண்ணுறேன், நீங்கள் ஹெட்ஸா டெய்ல்ஸான்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்பர் 3 ஹெட்ஸை சூஸ் பண்ணுறாங்க. தப்பு, டெய்ல்ஸ் தான் வந்திருக்குன்னு காட்டுறாரு. ஆனால் திரும்ப டாஸே பண்ணாமல் ஹெட்ஸை வர வச்சிடறாரு. நம்ம உள்ளங்கையில் வச்சு டாஸ் பண்ணும்போது எந்த சிம்பிள் வந்திருக்குன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு நம்ம அந்த காயினோட சிம்பிளை ஈஸியாக மாற்றிடலாம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த ட்ரிக்கை வச்சு தான் நம்பர் 4 6க்கு கிடைக்க வேண்டிய பெனால்ட்டியை 2க்கு கிடைக்க வச்சிருப்பா அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இது மட்டும் இல்லை, கேன்னு மார்க் பண்ண பால் ஆரம்பத்துலேருந்து யாருக்கு கிடைச்சிட்டு இருக்குன்னு நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு நம்பர் 3யை பார்த்து கேட்குறாரு. அப்படியே நம்பர் 4 அந்த பால்லாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிருப்பாங்கல்ல, அதுக்குள்ளே கையை விட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணி மறுநாள் எல்லாரும் கேம் விளையாடுறதா காமிக்கிறாங்க. கேன் மார்க் பண்ண பால் இந்த வாட்டி நம்பர் 1க்கு கிடைச்சிருக்கு. பாக்ஸ்குள்ளே கையை விட்டு நம்பர் 4 நோண்டிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்பர் 7 இவ ஏதோ பண்ணுறா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு. என்னன்னா இவ கையில் ஒரு கெமிக்கல் இருக்கு. இந்த கெமிக்கலை டேபிள் டென்னிஸ் விளையாடுறவங்க பாலில் தடவி இருப்பாங்க. அப்படி தடவுனா அந்த பால் கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். அதை வச்சு இவங்க கேன் மார்க் பண்ண பாலை கரெக்டாக நம்பர் 8 4 எடுத்திருக்காங்க. நாளைக்கு விளையாடுற கேமில் எந்த ட்ரிக்கும் பண்ணாமல் ஒழுங்காக விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 4 மிரட்டிட்டு போறாரு. இதை போய் நம்ம சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அதனால நம்ம டைம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நம்பர் 7 1 2 3 இவங்க 3 பேர்கிட்டயும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாரு. இப்போ அப்படியே கேம் விளையாடுறதா காமிக்கிறாங்க. நம்பர் 1 சூஸ் பண்ற நம்பர்ல இருந்து 7ம் 8ம் தான் வராங்க. நம்பர் 2 6 இவங்களுக்கு எப்படி காயின் டாஸ் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கும் டாஸ் பண்ணணும்னு சொல்றாரு. அதையும் நம்பர் 4 தான் பண்றா. ஏற்கனவே பால்ல கெமிக்கல் தடவுனதை நம்பர் 7 கண்டுபிடிச்சிட்டாருன்னு ரொம்பவே பயத்துல இருக்கா. இதுல நம்பர் 1 வேற வந்து உங்க உள்ள கையில டாஸ் பண்ணாதீங்க, உங்க கைக்கு பின்னாடி வச்சு டாஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்படி டாஸ் பண்ணும்போது நம்பர் 8 தான் தோத்து போறா. அதனால நம்பர் 8க்கு பெனால்ட்டி கொடுக்க போறாங்க. இங்க வந்ததுல இருந்து எவ்வளவு ஆட்டம் போட்டிருப்ப, இப்போ உனக்கும் பெனால்ட்டி கொடுக்க போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 3 ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நம்பர் 3 மட்டும் இல்ல, நானும் இதை பாக்குறதுக்காக தான் ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி அவளுக்கு பெனால்ட்டி கொடுக்குறாங்க. பாத்தியா, மத்தவங்க கஷ்டத்தை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்ப, இப்போ நீ ஒரு மனுஷி தானே, அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்தோடனே சுச்சு போயிட்ட அப்படின்னு நம்பர் 3 ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. ஆனா இதெல்லாம் உண்மை நினைச்சிருந்தீங்கன்னா அதுதான் இல்ல, இது எல்லாமே 3யோட இமேஜினேஷன் தான். எனக்கும் புஸ்ன்னு ஆயிடுச்சு. இன்னும் நம்பர் 8க்கு பெனால்ட்டியே கொடுக்கல. கரெக்டா கொடுக்க போறதுக்கு முன்னாடி 6 வந்து 7 தள்ளி விட்டு அவருக்கு டீசர் கண்ணை வச்சு பெனால்ட்டி கொடுத்துறாரு. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.